இந்த கேக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் தாங்க செஞ்சு பார்த்தேன். நல்லா கொக்கோ பவுடர்லாம் போட்டு நான் வந்து ஏற்கனவே ஒரு கேக் செஞ்சு பார்த்தேன். அந்த கேக் நல்லா வரல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் டைம் வந்து இந்த கேக் செஞ்சுருந்தேன். செமையாக சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து மேலே கொஞ்சம் இதுன மாதிரி இருந்துச்சு. இது மேலே நம்ம வந்து க்ரீம்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ளது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னு சொன்னால் மேலே கொஞ்சம் வெடிச்சிருச்சு. மித்தரியாக எல்லாமே நல்லா டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மேலே உள்ளதை சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கேக்கை வந்து நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலே நம்ப முடியல. என்னாலே நம்ப முடியல. ஏன்னா கடையில் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு இந்த கேக்கு. இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஒரே சமமாக எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து க்ரீம் வைக்கணும். நான் க்ரீம் ஒன்றும் நான் செய்யலை. இந்த கேக் செஞ்சோடனே எனக்கு ஆர்வம் தாங்கலை. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து